ஹலோ ஹாய் ஹாய் கௌதம். ஹாய் ப்ரோ. ப்ரோ கேட்குது எல்லாத்துக்கும் பேசுறது? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. தெரியுது. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சுக்குவோம். உனக்கு ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏபியில் பொறுத்தளவுக்கு R12 ஒன்று இருக்குது. R12ன்றது EBS. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா R13ன்றது ஃபியூஷன். அதை பற்றி தான் அதுதான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஃபியூஷன்ற பார்த்தீங்கன்னா க்ளவுடை வச்சு ஒர்க் பண்ணுறது தான் ஃபியூஷன். இப்போ நம்ம ஆர்க்கில் ஃபியூஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது இருக்கும். எப்படி சொல்கிறதுனா டிபார்ட்மெண்ட் இருக்கும். டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஃபினான்ஸ் டீம் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபினான்ஸ் டீம் ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அது போக SCMனு ஒரு டீம் இருப்பாங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. அப்போ HRMS டீம் இருக்கும், கேபிட்டல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம்னு. நம்ம இப்போ அதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபினான்ஸில் பார்ப்போம். ஃபினான்சியல் கீழே உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா நமக்கு ஒரு 5 மாடியூல்ஸ் வரும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனிக்கு ஒன்று, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு ஒன்று. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாடியூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடியூல் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினான்சியல் கீழே ஒரு 5 மாடியூல் வரும். நம்ம அந்த 5 மாடியூல் தான் கவர் பண்ண போகிறோம். அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் லெட்ஜர் இருக்கும். ஜென்ரல் லெட்ஜர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மாடியூல். செகண்ட் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா பேயபிள், இது நம்ம செகண்ட் மாடியூல். தேர்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ், நம்ம தேர்ட் மாடியூல். ஃபோர்த் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அசட் தான் நம்மளோட சாரி ப்ரோ, 1 மினிட். ஸோ இல்லை, எனக்கு தான் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகி ஸ்க்ரீன் ஸ்லோவாக இருக்கா, இல்லை திவாகர் உனக்கும் அப்படி தான் இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. வாய்ஸும் பிரேக் ஆகுது, ஸ்க்ரீனும் பிரேக் ஆகுது. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுவேன். நான் ஒய்ஃபை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ கேட்குதா? கேக்குது. நீங்க பேசுங்க அப்படியே ஃப்ளோல, அப்பதான் கட் ஆகல. ஓகே. இப்போ கிளியரா இருக்கா இல்லை பிரேக் ஆகுதா? இப்போ கிளியரா இருக்கு. தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ கிளியர். வந்து நம்ம ஃபியூஷனில் பொறுத்தவரைக்கும் ஃபியூஷனில் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் கீழே நம்மளுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் வரும் அப்படின்னா இந்த 5 மாடியூல்ஸ் வரும். ஜென்ரல் லெட்ஜர் அண்ட் பேயபிள், ரிசீவபிள்ஸ், ஃபிக்ஸட் அசெட் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட். இந்த 5 மாடியூல் வரும். நம்ம ஜென்ரல் லெட்ஜரில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் பேட்ச்சு, ஒரு ரெக்கார்டிங்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு பேமெண்ட் நம்ம உள்ளே வருது, இல்லை நம்ம வந்து
சப்போஸ் ஒரு அசட் ஆட் பண்ணுறோம், இல்லை ஒரு பேங்க் ரெக்கன்சில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற எல்லா ரெக்கார்டுமே நமக்கு எங்கே வரும்னா ஜிஎல்ல வரும். நம்ம ஜிஎல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி லெஜர். மிச்சம் 4மே நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்லெஜர். நம்ம இந்த 4 சப்லெஜரில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்மளுக்கு வந்து இந்த பிரைமரி லெஜரில் தான் வந்து நமக்கு ரெக்கார்டிங் ஆகும் அண்டு சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து பேயபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பேமெண்ட் நம்ம அக்கௌண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா நமக்கு இந்த ஜிஎல் தான் வரும். ஸோ ஜிஎல்ல வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணணும்னா ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஜேர்னல் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுவும் ஜேர்னலில் பண்ணுவோம், ஜென்ரல் லெட்ஜரில் பண்ணுவோம். அது போக செட்டப்ஸில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம டேட்டா வேல்யூ ஷீட்னு ஒரு கிரியேட் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு போக டேட்டா வேல்யூ ஷீட்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதை கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் ஆட் பண்ணுறது, ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த பிஸ்னஸுக்கு வந்து லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுறது, நம்ம மெயின் செட்டப்ஸ் எல்லாமே ஜென்ரல் லெட்ஜர்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பேயபிள்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் என்ன பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பேயபிள் மாடல் யூஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்ஸு எனி கைண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு சப்ளையர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மகிட்ட இருந்து காசு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ரெக்கரிங் பில் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுவோம், எந்த அக்கௌண்ட்டை வச்சு பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத பேயபிளில் பார்ப்போம். ஸோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வந்து வெளியே போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாடியூல் தான் பேயபிள் மாடியூல். அந்த இடத்துல வந்து கஸ்டமர் இல்லாமல் வந்து சப்ளையராக இருக்கும். நம்ம வந்து குட்ஸு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி வச்சுருக்கோம், நம்ம வந்து குட்ஸ் வந்து சேல் பண்ணுற இடத்துல இருக்கோம் அப்படின்னா ரிசீவபிள்ஸ் யூஸ் ஆகும். சப்போஸ் கஸ்டமர் வந்து வெளியே இருக்காங்க, கஸ்டமர் வந்து ஒரு குட்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தான் சப்ளையர், நம்மகிட்ட தான் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து குட்ஸ் அனுப்புவோம், கஸ்டமர் வந்து அதை நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம வந்து ரிசீவபிள்ஸ் தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணுவோம். இப்போ கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம் குட்ஸை, கஸ்டமர் நம்மளுக்கு வந்து மணி பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரிசீவபிள்ஸ்க்கு வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அது போக கஸ்டமர் பே பண்ண பேமெண்ட்டுக்கு ஒரு ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம், அதுலேயே ரெக்கரிங் பில் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டிலாம் நம்ம எல்லாமே இதில் பார்ப்போம் அப்படின்னா ரிசீவபிள்ஸில் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் அசெட் அப்படின்றது நம்மளோட அசட்டு. நம்ம கம்பெனிக்கு இருக்க எந்தெந்த அசட்டு, சப்போஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள், லேப்டாப்ஸு, அது எலக்ட்ரானிக் பொருள், ஏதோ ஒரு அசட்டு, லேண்டு, காரு அப்படின்னு ஒரு அசட் நம்ம கம்பெனிக்கு வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனின்னு ஒரு புக் இருக்கும், அசட் புக்குன்னு இருக்கும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து கம்பெனிக்கு ஒரு புக்கு இருக்கும், அந்த புக்கு கீழே ஒரு ஜென்ரல் லெட்ஜர் இருக்கும். ஜென்ரல் லெட்ஜர்னா ஜென்ரல் லெட்ஜர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த லெட்ஜர் கீழே இந்த அசட் புக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அசட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசட் எப்படி ஆட் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட்டு வந்து அந்த அசட் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, அதை வந்து எனக்கு அந்த அசட் வேணாம், நான் ரிட்டையர் பண்ணுறேன், சேல் பண்ணுறேன் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் நம்ம இந்த அசட்டை வந்து நான் தேவையில்லை, நான் ரிட்டையர் பண்ணுறேன், சேல் பண்ணுறேன், ஜாபுக்கு அனுப்புகிறேன், நான் ரெக்கார்டிங் பண்ணுவோம், அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேஜ் இருக்கும். ஃபிக்ஸட் அசெட் அப்படின்ற மாடல் உள்ள போனோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போகிறப்ப அதுக்கு ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும். நம்ம ஒவ்வொரு இது நம்ம என்னென்ன பண்ண நினைக்கணுமோ அது ஃபீல்டு இருக்கும், நம்ம அதில் பண்ணிக்கலாம். அது போக ரிட்டையர் பண்ணுறது இருக்கும். ஸோ ரிட்டையர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரிட்டையர் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம திரும்பி நினச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கும் ரீஇன்ஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி ரிட்டையர் பண்ண அசட்டெல்லாம் நம்ம திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சைல் பண்ணுறது மட்டும் தான். சப்போஸ் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சைல் பண்ணுறது எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் இருக்கும், ட்ரான்சாக்ஷனு பேங்க் சார்ஜஸ் பே பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். இந்த 5 தான் உங்களுக்கு மெயின். அந்த 5 மாடல் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போது நம்ம கஸ்டமர் வந்து
ஸ்டார்டிங்லேயே இந்த ஜென்ரல் லெட்ஜர் வேணுமா இப்படி கேட்பாங்களா? இல்லை நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்லேருந்து போமா? லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்ல சாட்டர்டே, அதுலேருந்து தான் ரெக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை எப்படி? இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபியூஷன் ஃபினான்ஸ் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் பிரிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபியூஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ தானே சொல்கிறீங்க, எப்படி கேட்பானு ரெக்யூர்மெண்ட் தானே கேட்குறீங்க? ரெக்யூர்மெண்ட்டாக தான் கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டில் போடுறாங்கன்னா இப்போது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் போடுவாங்களா இல்லை ஓவராலாக ஒன்று பண்ணுவாங்களா? இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆரக்கிள் தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஆர்டோல ஃபியூஷன் அப்படின்னு ஆரக்கிள் தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஆரக்கிளில் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வரும். HRMS இருக்கும், டெக்னிக்கல் இருக்கும், SCM இருக்கும், ஃபினான்சியல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து SCMக்கு என்ன வேலை அப்படின்னா ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு SCM டீமோட வேலை. ஸோ அந்த வேலைக்கு வந்து SCM தேவைப்படுனா SCMலேருந்து ஆள் இருப்பாங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து. இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலில் இந்த 5 மாடியூலில் பற்றி தான் கவர் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு அப்படின்னா இந்த 5 மாடியூல் உங்களுக்கு தெரியுதான்னு தான் பார்ப்பாரு அவர். இந்த 5 ஃபினான்ஷியல் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியலில் மெயின் இந்த 5 மாடியூல் தான். இந்த 5 மாடியூல் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 5 மாடியூல் நீங்கள் கிளியராக இருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஒர்க்குன்றதே சொல்லுவாங்க. சப்போர்ட்டில் போடுறாங்களா, ஒரு எண்ட் யூசரில் போடுவாங்களா அப்படின்ற உங்களுக்கு எதே தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு 5மே பண்ண விடுவாங்களா இல்லை ஜஸ்ட் ஜென்ரல் லெட்ஜர் மட்டும் கொடுப்பாங்களா? இல்லை அது வந்து அந்த கம்பெனியை பொறுத்து. ஒரு சில கம்பெனியில் வந்து பேபிள் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியில் ரெசிவபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியை பொறுத்து. ஆனால் ஒரு கம்பெனியில் நம்ம ஃபியூஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த 5 மாடியூல் தெரிஞ்சிருக்கணும். தென் வேற டவுட் இருக்கா இருக்கும்? இல்லை, இதுதான் பேசிக். நம்ம பேசிக் இது மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். என்டர்டெயின்மெண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் லெட்ஜர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஜென்ரல் லெட்ஜர்ன்றது எப்படி சொல்றதுன்னா இப்போ வந்து ஒரு சப்லெட்ஜரில் வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் பண்ணுறோம், டேட்டா என்ட்ரி பண்ணுறோம், ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே அதை நம்ம ஜிஎல்தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஜிஎல்ன்றது நம்ம பிரைமரி லெட்ஜர். ஜிஎலை தவிர மிச்சம் இருக்க 4 நம்மளுக்கு வந்து சப்லெட்ஜர். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி எப்படி இருக்கும்? சப்போஸ் நான் வந்து ஒரு ரெண்ட் பே பண்ணுறேன், நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனியோட பில்டிங்க்கு வந்து நான் ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்ட் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்டிங் என்ட்ரி எப்படி இருக்கும்? யாரும் தெரியுமா? இல்லை தெரியாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு பில்டிங் வச்சிருக்கேன் சென்னையில். வந்து நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கேன். அந்த கம்பெனிக்கு வந்து சென்னையில் மட்டும் எனக்கு வந்து ஒரு 4 பிரான்ச் இருக்கு. அந்த 4 பிரான்ச்சில் நான் ஒரு பிரான்ச்சுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டோட அக்கௌண்டிங் என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதான் அக்கௌண்டிங் என்ட்ரி. ரெண்ட்ன்றது நம்மளுக்கு வந்து உள்ள வருது. அக்கௌண்டிங் பே பண்ணும்போது ரெண்ட் அக்கௌண்ட் நமக்கு உள்ள வருது, கேஷ் அக்கௌண்ட் வந்து வெளியே போகுது. கேஷ் வந்து வெளியே போறதுனால கேஷ் வெளியே போகுதுன்னு விடுறோம். இது டெபிட், இது கிரெடிட். ஸோ நம்மளுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல வருமா, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல வருமா, எதுல வந்து எந்த அக்கௌண்ட் எதில் வரும் அப்படின்றத நம்ம சொல்றோம், அக்கௌண்டிங் என்ட்ரி சொல்லுவோம். இப்போ வந்து அந்த பில்டிங் வந்து ஒரு 10,000 நான் பே பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நான் அக்கௌண்டிங் எப்படி போடுவேன் அப்படின்னா 10,000 டெபிட்ல வந்து ரெண்ட் அக்கௌண்ட்லையும் கிரெடிட்ல 10,000 வந்து நான் கிரெடிட்லையும் போடுவேன் கேஷ்ல. இதுதான் என்னோட அக்கௌண்டிங் என்ட்ரி. நான் ஒரு ரெண்ட் பே பண்றேன் அப்படின்னா நான் பே பண்ற ரெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்டிங் என்ட்ரி. இப்போ வந்து நான் ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு நான் வந்து நான் வந்து பேபிள் நான் ரெண்ட் பே பண்ணும்போது பேபிள்ல பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜிஎல்ல ரெக்கார்ட் ஆகும். அக்கௌண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பேபிள்ல டிரான்சாக்ஷன் பண்ணி நான் வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து அக்கௌண்டிங் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜிஎல்ல வந்து நான் பண்ற எந்த டிரான்சாக்ஷனும் சேவ் ஆகுது. மெயின் வந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்கௌண்டிங் பண்ணணும். நான் அக்கௌண்டிங் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஜிஎல்ல ஷோ ஆகும் அண்ட் போஸ்ட் ஆகும். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனி வந்து சென்னையில் வந்து ஒரு 4 பிரான்ச் இருக்கு. 4 பிரான்ச் வந்து நான் எங்கெங்க இருக்கு அப்படின்னா கேஎம்ஆர்ல ஒரு பிரான்ச் இருக்கு,
அண்ணாநகரில் ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணாநகர் ஒரு பிரான்ச்சு, அப்போது ஏஆரில் ஒரு பிரான்ச் இருக்குது, பிரான்ச் இருக்குது. இந்த 4 பிரான்ச் வந்து எனக்கு வந்து சென்னையில் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 4 பிரான்ச்சுக்கும் எனக்கு வந்து ஒரு லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு கீழே ஒரு பில்டிங்லையும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ஓஎம்ஆர்ல வந்து ஒரு பில்டிங்கில் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹச்ஆர் டீம் இருப்பாங்க, ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க, அது போக ஐடி டீம் இருப்பாங்க. ஸோ நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஓஎம்ஆரில் வந்து நான் ரன் கம்பெனிக்கு ஒரு 3 ஃப்ளோர் இருக்குன்னா, நான் அந்த 3 ஃப்ளோரையும் தனித்தனியாக பிரிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐடிக்கு, செகண்ட் ஃப்ளோர் ஃபினான்ஸ்க்கு, தேர்ட் ஃப்ளோர் வந்து ஹச்ஆர் டீம், அந்த மாதிரி நான் பிரிச்சிருப்பேன். 4 லொக்கேஷனுமே நான் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரெண்ட்டு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா, ஓஎம்ஆரில் இருக்க என்னோட பில்டிங் மட்டும் நான் ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஓஎம்ஆர் இருக்குது. ஓஎம்ஆர் கீழே நமக்கு என்னென்ன வருது அப்படின்னா, ஓஎம்ஆரில் வந்து 3 ஃப்ளோர் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னா ஐடி டீம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஹச்ஆர் டீம் இருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் ஃபினான்ஸ் டீம் இருக்காங்க. அண்ணாநகர் அடையார் கிண்டி மூணே விட்டுருங்க. நான் ஓஎம்ஆரில் இருக்க பில்டிங் மட்டும் எடுத்து அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் பண்ணணும்னா அதை சொல்கிறேன். பில்டிங் வந்து நான் ரெண்ட் பே பண்ணேன். ஸோ 10,000 இந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறேன். நான் இந்த ஓஎம்ஆரில் இருக்க இந்த பில்டிங்க்கு 10,000 பே பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் ரூல் கிரியேட் பண்ணுவோம். அக்கௌண்டிங் ரூல் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் இந்த 3 ஃப்ளோருக்கும் தனித்தனியாக ஒன்று நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு பேமெண்ட்டு பண்ண மாட்டேன். இந்த 3க்குமே நான் வந்து தனித்தனியாக பண்ணுவேன். சப்போஸ் நான் 3க்கும் நான் தனித்தனியாக பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் ஒரு அக்கௌண்டிங் ரூல் வச்சுருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐடி ஃப்ளோர் அப்படின்னா அதுக்கு 0.1 வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்களா, கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா அதை? இப்போ வந்து நான் ஓஎம்ஆர் இப்போ வந்து ரெண்ட் அக்கௌண்ட் நான் ஒரு ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 4 பில்டிங் இருக்குது. 4 பில்டிங்கில் எனக்கு ஓஎம்ஆர் அப்படின்ற பில்டிங் வந்து நான் ரெண்ட் பே பண்ணுறேன். ஓஎம்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஓஎம்ஆரில் நான் வந்து இந்த ஒரு பில்டிங்கில் 3 ஃப்ளோரில் இந்த கம்பெனி இந்த ஒரு கம்பெனியில் இந்த டீம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னோட ஐடி டீம் இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோரில் என்னோட ஹச்ஆர் டீம் இருக்காங்க, தேர்ட் ஃப்ளோரில் என்னோட ஃபினான்ஸ் டீம் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த ஐடி டீமுக்கு மட்டும் நான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேமெண்ட் மெத்தடாக அக்கௌண்டிங் ரூல் கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா, நான் அதோட நம்பர் 01. ஸோ ஹச்ஆருக்கு மட்டும் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா 02. ஃபினான்ஸ் டீமுக்கு மட்டும் நான் இப்போ ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா 03. இப்போ இது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளால அப்படி பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஹோல் பில்டிங் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா, அது வந்து ஃப்ளோர் பிரிக்கு நம்மளோட இஷ்டம். நம்ம பே பண்ணும்போது நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்க ஹோல் பில்டிங்கோட காஸ்ட் தான் நம்ம பே பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஹோல் பில்டிங்க்கு அப்படின்னா நான் காமன் அப்படின்னு இல்லை காமனாக டிஃபால்ட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். நான் அதை யூஸ் பண்ணி நான் ரெண்ட் பே பண்ணிக்குவேன். இப்போ நான் ரெண்ட் பே பண்ணும்போது பேமெண்ட் மெத்தடு அக்கௌண்டிங் ரூல் கேட்கும். ஸோ கொடுக்கும்போது நான் அந்த ஓஎம்ஆர்ன்ற பில்டிங் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நான் ரூலில் காமனாக டிஃபால்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 3 ஃப்ளோருக்கு உரிய பேமெண்ட் வந்து எனக்கு வந்து ரெக்கார்டிங் ஆயிரும். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர்ன்றதுக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். ரெக்கார்டிங்ன்றது ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். நான் வந்து ரெண்ட் பே பண்ணுறேன். ரெண்ட் பே பண்ணுறதுக்குரிய அக்கௌண்ட்டு தான் இந்த ரெண்ட் அக்கௌண்ட்டு. ரெண்ட்டுன்றது நான் ரெண்ட் பே பண்ணும்போது எனக்கு ரெண்ட் உள்ளே வருது. ஸோ எக்ஸ்பென்சஸ் உள்ளே வருது, கேஷ் வந்து வெளியே போகுது. அதனால் ரெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து உள்ளே வர ரெண்ட்டை வந்து நான் டெபிட்டில் 10,000 போட்டுக்கிட்டு கிரெடிட்டில் வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு வந்து ஃபியூஷனை பொறுத்தளவு நம்ம வந்து 4C இருக்குது. மெயின் சி 4C அப்படின்னா என்ன வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சி. செகண்ட் சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர். தேர்ட் சி என்னன்னு
இது திருப்பி விட்டு விட்டு கேக்குது. அக்கவுண்டிங் கேக்குதா? இப்ப கேக்குது. சரி ஓகே. ப்ரோ நீங்க கேக்குதான்னு கேட்கும்போது கிளியரா கேக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே விட்டு விட்டு கேக்குது. அப்படியா? 1 செகண்ட் இருங்க, ஹெட்செட் வேணா மாத்திக்கிறேன். ஹலோ, ஹலோ. ஹலோ.
ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? இப்போ கேக்குது ப்ரோ. இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல? தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஷ் வந்து 4C இருக்கும், மெயின் சி. அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், கேலண்டர் அண்ட் கரன்சி அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன். இந்த 4 சி நம்மளுக்கு வந்து 4 மெயின் சீஸ். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் என்ட்ரிக்கு ஒரு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் OMR இருக்கு அப்படின்னா அந்த OMR பில்டிங்க்கு வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா கம்பெனி நேமு, ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டு பிரான்ச்சு. ஸோ 2 ஒன்று தான், எந்த பிரான்ச்சுன்றது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு. ஃபோர்த் ஒன்று லொக்கேஷன். 4 இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்து நான் கேதர் பண்ணுவேன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல. இப்போ கம்பெனி இருக்கு அப்படின்னா கம்பெனி வந்து நான் எந்த கம்பெனி, ஒரு கம்பெனி நேமு. டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அது எந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அக்கௌண்ட்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்றேன். லொக்கேஷன்ன்றது ஸோ இந்த லொக்கேஷன்னா எந்த லொக்கேஷனுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் நான் பண்றேன் அப்படின்ற டீடைல்ஸ் தான். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நமக்கு வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ இருக்கும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ் இருக்கும். நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலண்டர். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அக்கௌண்டிங் காலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவு நமக்கு அக்கௌண்டிங் காலண்டர் டேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா April 1 to March 31. இதுதான் நம்மளோட அக்கௌண்டிங் இயர் 04/2024 to 31/03/2025. இதுதான் நம்மளோட இந்தியா பொறுத்தளவு நம்மளோட ஃபினான்சியல் இயர். இப்போ சப்போஸ் யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா January 1 December 31 வரைக்கும் தான் ஃபினான்சியல் இயர். கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, 31 அக்கௌண்டிங் பண்றோம் அப்படின்னா எந்த ஃபினான்சியல் பண்றோம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு ஃபினான்சியல் இருக்கும். இந்த ஃபினான்சியல் இயர் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கரன்சின்றது நமக்கு 2 கரன்சி இருக்கும். ஃபங்க்ஷனல் கரன்சி ஒன்று இருக்கும், இன்டர் கரன்சி ஒன்று இருக்கும். ஃபங்க்ஷனல் கரன்சி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து யூஎஸ்ல வந்து உங்களோட மெயின் பிரான்ச் இருக்கு. யூஎஸ்ல வந்து பிசினஸ் பண்றீங்க. ஆனா நீங்க வந்து அதோட ரெவன்யூ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அனுப்புறீங்க. நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் வந்து வேற கண்ட்ரிக்கு நீங்க பண்ற டிரான்சாக்ஷன் அதர் கண்ட்ரிக்கு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஃபங்க்ஷனல் கரன்சி இன்டர் கரன்சி யூஸ் ஆகும். இப்போ நீங்க ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஎஸ் கரன்சி வச்சு டிரான்சாக்ஷன் பண்றீங்க. ஆனா நீங்க இப்போ வந்த டிரான்சாக்ஷன் வந்து அதர் கண்ட்ரி வேற இந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி இன்டர் கரன்சி மாறும். ஸோ நம்ம கரன்சி எந்த கரன்சி சூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட 4th C. அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த ரெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் கரன்சி என்டர் கரன்சி இருக்குல்ல, இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ்ல டிரான்சாக்ஷன் பண்றோம்னா யூஎஸ்டில இருக்கிற கரன்சி வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் கரன்சில கேப்சர் ஆகும். கரெக்டா? நம்ம எந்த கரன்சில பண்றோமோ அதை பண்ணணும். நம்மளோட ஃபங்க்ஷனல் கரன்சி. நம்ம எந்த கரன்சிக்கு பண்றோமோ அதை நம்ம என்டர் கரன்சி. ஓகே, அதான் இப்போ சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து யூஎஸ்ல இருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இந்தியாவுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம யூஎஸ்டி வந்து ஃபங்க்ஷனல் கரன்சில வரும். அக்கௌண்டிங் நம்ம பண்ற இன்டர் கரன்சி வந்து ஐஎன்ஆர்ல வரும். ஓகே, அதான் கேக்குறேன். இப்போ இதுல இந்த அக்கவுண்டிங் கரன்சின்னு ஒரு வேர்ட் சூஸ் பண்ணுவோம். இந்த அக்கவுண்டிங் கரன்சிங்கிறது ஃபங்க்ஷனல் கரன்சி பேஸ் பண்ணுமா, என்டர் கரன்சி பேஸ் பண்ணுமா? அது வந்து ஃபங்க்ஷனல் கரன்சி பேஸ் பண்ணும். ஓகே, அக்கவுண்டிங்னாலும் ஃபங்க்ஷனல் கரன்சினாலும் சேம். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்ட் வந்து டெபிட்ல வரணுமா இல்லை கிரெடிட்ல வரணுமா, இல்லை கேஷ் அக்கௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட்ல வரணுமா டெபிட்ல வரணுமா, நான் எந்த டேட்ல வந்து இந்த கரன்சி இந்த ரெண்ட்டோட அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹோல் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாம் எங்கே பார்ப்போம் அப்படின்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன் தான் வரும்.
அதுதான் அக்கௌண்டிங் கன்வென்ஷனு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபியூஷனை பொறுத்தவரை 4 மெயின் சி வந்து இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஸோ பேசிக் வந்து இதுதான் 4 மெயின் சிஸ். இந்த மெயின் சி நமக்கு பேசிக்காக வச்சு தான் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம ஜிஎல்ல பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்பெனி நேம் எடுத்துக்கிறேன், ஒரு டாட்டா. ஸோ டாட்டா கம்பெனி எடுத்துக்கிறேன். டாட்டா கம்பெனி கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ டாட்டா ஸ்டீல்ஸ் அண்ட் டாட்டா கன்சல்டிங் அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஒரு ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் ரெண்ட் அக்கௌண்ட் பே பண்ணுற ரெண்ட் அக்கௌண்ட். லொக்கேஷன் வந்து OMR. ஸோ இதெல்லாமே என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். நான் இதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவை ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும் போதும் கம்பெனியில் போய் டாட்டா கம்பெனி, டிபார்ட்மெண்ட் போய் டாட்டா ஸ்டீல், நான் ரெண்ட்டுக்காண்டி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன், லொக்கேஷன் வந்து OMR அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவை டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். கோடி ஒரு நான் டேட்டா செட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூனா ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லொக்கேஷன், ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நான் வந்து ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான். எக்ஸாம்பிள் வந்து OMRக்குனா 100ன்னு ஒரு கோடு கொடுத்துக்கிறேன், வேல்யூ கொடுத்துக்கிறேன். நான் அதுக்கு 200ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதுக்கு 300, இதுக்கு 400. ஸோ இது நான் இப்போ வந்து OMRன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதான் என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட். ஸோ டாட்டாக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னா, ஸ்டீல் இருக்கு, மோட்டார் இருக்கு, மோட்டார் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்சல்டன்சி இருக்கு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டாட்டான்ற கம்பெனியோட டாட்டாக்கு வந்து இதுதான் நம்ம டாட்டாவோட நம்பரு. ஸோ 001ன்றது. இப்போ வந்து டாடா கம்பெனி கீழே இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு 1000, 1101, 1002. ஸோ இது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் கொடுக்குற வேல்யூ. இது வந்து என்னோட லொக்கேஷனோட வேல்யூ. நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். நமக்கு என்னென்ன அக்கௌண்ட் வரும்னா, நம்ம பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட் தான் சொல்லுவோம். ரெண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றது, ஸோ இனி அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ். இப்போ நான் ரெண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ரெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பேன். ஸோ ரெண்ட்டுக்கு வந்து 1100, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 2200. இது வந்து நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ் தான். இதுதான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ கம்பெனி இருக்கு அப்படின்னா கம்பெனி என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 001. இதுதான் என்னோட கம்பெனியோட வேல்யூ. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டீல் எடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்டீல் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 என்னோட டிபார்ட்மெண்டோட வேல்யூ. நான் அக்கௌண்ட்ல என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். ரெண்ட் அக்கௌண்ட் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100. லொக்கேஷன்னா OMR. ஸோ லொக்கேஷனோட நம்பர்னா பார்த்தீங்கன்னா 100. ஸோ இது என்னோட அக்கௌண்டிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வரும், நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரும், நெக்ஸ்ட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட். ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்டிங். டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் சொல்லுவோம், டேட்டா வேல்யூ சொல்லி சொல்லுவோம். இப்படிதான் வரும். இதை நீங்க வந்து ஒரு ஃபியூஷன் தெரியாதவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பரா தெரியும். சப்போஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ கம்பெனியோடது, செகண்ட் இருக்க வேல்யூ டிபார்ட்மெண்டோடது, தேர்ட் இருக்க வேல்யூ அக்கௌண்டோடது, ஃபோர்த் இருக்க வேல்யூ லொகேஷனோடது. ஸோ இதுக்கு மேலே நீங்க ஃபீல்டு வேணா ஆட் பண்ணி வந்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, யூனிட் இருக்கு, எம்ப்ளாயியோட எனிதிங், ஒரு மிஷினரிஸ், அது ஒவ்வொரு இது நான் ஆட் பண்ணணும், அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கீழே ஆட் பண்ணிட்டே வரலாம். இங்க நான் ஆட் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராடக்ட், யூனிட்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதை நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம இங்கேயே ஆட் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதுல டவுட் இருக்கா? புரியுதா? டிபார்ட்மெண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி பார்த்தா. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ சப்போஸ் நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டீலுக்கு அப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் நீங்க ஓப்பன் பண்றீங்க. டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு இன்ஃபியூஷன் காஸ்ட் ஆஃப் சென்டர்னு வரும். நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜிஎல்ல போய் செட்டப்ஸ் இருக்கும்.
செட்டப்ஸ்ல போய் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு செக்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல போய் நீங்க புதுசா ஒரு நம்பர் கொடுத்து நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இந்த ஒரு புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றேன் அப்படின்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம், லொகேஷன் ஆட் பண்ணிக்கலாம், நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கம்பெனி மட்டும் தான் ஸ்டாண்டர்டா இருக்கும். கரெக்ட்டா? கம்பெனி ஸ்டாண்டர்டா இருக்கும். சப்போஸ் நீங்க கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணணும், நீங்க டாடா கிரியேட் பண்ணி டாடா கீழே நீங்க இன்னொரு கம்பெனி அந்த டாடா கம்பெனி தான் ஓனரு. சப்போஸ் வேற பேர்ல கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தனியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. டாடா கீழ சப் குரூப்ஸ் மாதிரி எடுத்துட்டு வரலாம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், அது தனியா நீங்க தனியா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு ஓப்போ இருக்காங்க. ஓப்போ வந்து அது விவோட சப் பிராண்டுன்றப்ப உங்களுக்கு வந்து ஆனா சப் பிராண்டு தான். பட் ஆனா உங்களுக்கு வந்து கம்பெனி நேம் என்ன இருக்கும் அப்படின்னா ஓப்போ தான் இருக்கும். ஓகே. அது மாதிரி தான். ஓகே. அப்ப டாடா கீழ இன்னொன்னு போடுறோம்னா, அதே மாதிரி திருப்பி அதுக்கு அந்த கம்பெனி கீழ திருப்பி டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட் திருப்பி நம்ம கிரியேட் பண்ணணுமா? ஆமா கிரியேட் பண்ணணும். ஓகே. ஏன்னா அது வந்து தனி கம்பெனி அப்ப இல்ல. டாடா கீழ நீங்க டாடா கீழ ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றீங்க, ஒரு டாடா கீழ ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதில் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தனியா ஒரு கம்பெனியே நீங்க ஒரு கம்பெனி ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் செக்மெண்ட் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலண்டர். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்டிங் பண்றீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டிங்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா நீங்க எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எந்த காம்பினேஷனை வச்சு நீங்க அக்கௌண்டிங் பண்றீங்க, நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த டேட்ல அக்கௌண்டிங் பண்றீங்க, நெக்ஸ்ட் வந்து எந்த கரன்சியை வச்சு நீங்க அக்கௌண்டிங் பண்றீங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருக்காக நீங்க பண்றீங்க அப்படின்ற எல்லா ஹோல் இதுவும் நீங்க கவர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இந்த அக்கௌண்டிங் மெத்தட்ல நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட் என்ன டேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 02 May 24. கரன்சி வந்து ஐஎன்ஆர். ஸோ ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரின்றது நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ காம்பினேஷன் ஸோ டேட்டா இந்த டேட்டா வேல்யூ செட்டை வச்சு இந்த டேட்ல இந்த கரன்சி யூஸ் பண்ணி நான் இவ்வளோ அமௌண்ட் ஸோ இவ்வளோ அமௌண்ட் ரெண்ட் நான் பே பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்டிங் என்ட்ரி. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனில் நான் இந்த டேட்டில் இந்த கரன்சி யூஸ் பண்ணி நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேன் பேயபிள்ஸில்ன்றது நம்மளோட. ஸோ புரியுதா? இதுதான் கான்செப்ட், இதுதான் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு தான் ஒவ்வொன்றா டீப்பாக உள்ள போய்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஜிஎல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜேர்னல் ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஜிஎல் ஜேர்னல் தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மந்த்துக்கு ஒரு ஜேர்னலு, ஸோ ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம ஒரு ரெண்ட் அப்படின்னா ரெண்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து இதெல்லாம் கொடுப்போம். டேட்டு, கரன்சி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனு எல்லாமே கொடுப்போம். ஸோ நம்ம ஜேர்னல் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பேட்ச் கேட்கும். ஜேர்னல் பேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஸ்டார்டிங் செட்டப் இப்படி தான் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜேர்னல் பேட்ச் அப்படி வருமா? ஜேர்னல் பேட்ச் கேட்கும். ஜேர்னல் பேட்ச்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மந்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏப்ரல் மந்த் அப்படின்னா ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 31க்குள்ள நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மொத்த ரெக்கார்டிங் தான் ஒரு ஜேர்னல் பேட்ச்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ வந்து இந்த மந்த் ஏப்ரல் 01/04/2024ல வந்து நான் வந்து பண்றேன். ஜேர்னல் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்ட், சப்ஸ்கிரிப்ஷனு, வேற எக்ஸ்பென்சஸ் வேற என்னென்ன இருக்கும், எக்ஸ்பென்சஸ், டாக்ஸி,
கம்பெனிக்கு. ஸோ இதெல்லாமே கம்பெனிக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மந்த் ஏப்ரல் மந்த்துக்கு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த ஏப்ரல் மந்தோட எல்லா ஜேர்னல் இதுதான். ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு ஜேர்னல். இது எல்லாமே சேர்த்து மொத்தமா வரதான் ஒரு ஜேர்னல் பேட்ச். ஸோ ஜேர்னல் பேட்ச் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 01 எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஏப்ரல் 2024 நான் இப்படி கொடுப்பேன். நான் இப்படி கொடுக்குறப்ப எனக்கு வந்து இந்த எல்லா ஜேர்னலுமே எனக்கு என்ன பண்ணா இந்த ஜேர்னல் பேட்சுக்குள்ள வந்துடும். எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஏப்ரல் 2024 அதோட எக்ஸ்பென்சஸ் ஜேர்னல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட், சப்லஜர். ஸோ இது எங்க வரும் அப்படின்னா ஜேர்னல் பேட்ச் வந்து ஹெட்டர்ல வரும். ஸோ செகண்ட் கீழே நமக்கு ஒரு பேட்ச் வரும். அதான் நம்ம இந்த ஜேர்னல் பேட்சுக்குள்ள இருக்க எந்த ஜேர்னலுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு என்ட்ரி கிளிக் பண்றோம் அப்படின்றத காமிக்கும், கேட்கும். புரியுதா? புரியுது. அதான் அந்த மந்த் என்னன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ அது வந்து பேட்சா நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு மந்த் மாதிரி எடுத்துப்போம். அது எல்லாமே அதுலயே வந்துடும். நம்ம என்னென்ன இது பண்ணுமே எல்லாமே கரெக்டா. இது வந்து நம்ம வந்து மந்த்துக்கும் பண்ணலாம், ஒரு 1 இயருக்கு கூட பண்ணலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஃபார் 2024 ஆர் குவார்டர்லி இயருக்கு பண்ணலாம், ஆஃபர்லி இயருக்கு பண்ணலாம். அது நம்ம எப்போ பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம மந்த்துக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவராலா இயருக்கும் பண்ண முடியுமா ஜேர்னல் பேட்ச்ல? அப்படி பண்ணா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து மந்த்துக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மந்த் முடிச்சுன்னா அது உங்களுக்கு அக்கௌண்டிங் ஆகி சப்ளைஜருக்கு வந்து போஸ்ட் ஆயிரும். அது திரும்ப நீங்க பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க இயர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்து உங்களுக்கு இது அக்கௌண்டிங் ஆகாது. நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்தா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஆகும். அதனால குவார்டர்லி ஆர் ஆஃபர்லி இல்ல மந்த்லி தான் பண்ணுவாங்க. ஓகே. ஜேர்னல் பேட்ச் ஏதாச்சும் இருந்தா ஒன்னு குவார்டர்லி இல்ல மந்த்லி அது மாதிரி தான் பண்ணுவாங்க. இயர்லி இது மூணு ஏதாச்சும் ஒன்று தான். மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி. ஆமா. உனக்கு வந்து ஃபார்முலா இருக்கும். பிடிடி, கியூடிடி, ஒய்டிடின்னு இருக்கும். ஸோ பிடிடின்றது பீரியாடிக் டேட்டு, கியூடிடின்றது குவார்டர்லி, ஒய்டிடின்றது இயர். உனக்கு ஃபார்முலா வரும். நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் பண்ணும்போது காட்டுறேன். ஓகே. ஒரு நிமிஷம் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ப்ரோ இன்னொரு டவுட். இப்போ இந்த ஜேர்னல் பேட்ச்ல வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் கவர் ஆகும், கரெக்ட்டா? எக்ஸ்பென்சஸ் இல்ல, ரெவென்யூ கவர் ஆகும். நம்ம எந்த ரெக்கார்டிங் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஓகே. அப்ப இப்ப எக்ஸ்பென்ஸ்க்கு தனியா நீங்க ஒரு ஜேர்னல் பேட்ச் இது பண்ணுவீங்க. அப்போ ரெவென்யூ இது பண்ணியும் அதுக்கு தனியா பேட்ச் இது பண்ணுவீங்க. நமக்கு எக்ஸ்பென்சஸ் நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம பேமெண்ட்ல இருந்து வரும். நமக்கு வந்து ரெவென்யூ உள்ள வருது, ரிசீவபிள்ஸ் வருது அப்படின்னா ரிசீவபிள்ஸ் மாடியூல்ல வந்து நமக்கு போஸ்ட் ஆயிருக்கும், அக்கவுண்டிங் ஆயிருக்கும். ஓகே.
ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. இதுதான் நம்ம இன்ஸ்டன்ஸ். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ஹோம் ஐக்கான் இருக்கும். ஹோம் ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸு. இதில் வந்து நிறையா தான் இருக்கும். ரெட் ஹோல் சேல்ஸு, சர்வீஸு, ப்ரொக்யூர்மெண்ட், கிளைண்ட் குரூப்பு, இது மாதிரி நிறையா இருக்கும். நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஜென்ரல் லெஜர். ஸோ இந்த பார்த்தீங்களா, இது ஜென்ரல் லெஜரு, இது பேயபிள்ஸு, இது ரிசீவபிள்ஸு. தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியுது. ஜென்ரல் லெஜரு. இதில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், HRMS எல்லாருக்குமே இதில் இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளோட தேவையான மாடல்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஜென்ரல் லெஜர் இங்கே இருக்கும், பேபிள், ரிசீவபிள்ஸு, அது போக ஃபிக்ஸட் அசெட்டு. பார்த்தீங்களா, ஃபிக்ஸட் அசெட் இருக்குது, கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த அஞ்சுமே நம்மளோட மாடியூலு. நம்ம அஞ்சுமே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஸ் வரும். ஸோ ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டுன்றது நீங்கள் பண்ணுற அக்கௌண்டிங் அண்ட் ரெக்கார்டிங் எல்லாமே இந்த டேஷ்போர்ட்லாம் சேவ் ஆகும். ஜேர்னல் அப் பண்ணுறது நம்ம ஜேர்னல் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ பீரியட் க்ளோஸ்ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏப்ரலில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு அக்கௌண்டிங் காலண்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ 2024 ஒரு அக்கௌண்டிங் காலண்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். என் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒரு அக்கௌண்டிங் காலண்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். நாலேருந்து எப்போ இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் என்னோட அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் இயர்னு இருக்கும். அதில் வந்து ஃபினான்ஷியல் இயரில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்தாக இருக்கும். நான் ஏப்ரலில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏப்ரல் முடிய போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஜேர்னல் எல்லாமே பண்ணிட்டு நான் அந்த ஏப்ரல் மந்த்தை வந்து க்ளோஸ் பண்ணுவேன், பீரியடை க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மே மந்த்துக்கு ஒரு பீரியடை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதுதான் பீரியட் க்ளோஸ்ன்றது. நான் முடிச்ச பிறகு பீரியடை க்ளோஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணுற பீரியடை ஓப்பன் பண்ணணும். அதுதான் பீரியட் க்ளோஸ்ன்றது. ஸோ இதான் ஜென்ரல் லெஜரில் இருக்கும். பேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ரெண்டு இருக்கும். இன்வாய்ஸ் பண்ணுறது நம்ம பில்லிங், நம்ம பண்ணுற பேமெண்ட்டுக்கு வந்து ஒரு பில்லிங் கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. அப்போ தான் பேமெண்ட்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது தான், அதுக்கு யூஸ் ஆகிறதா பேமெண்ட் ஆப். ஸோ இது நம்ம ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஆப். ரிசீவபிள்ஸில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 இருக்கும். ஸோ பில்லிங், அக்கௌண்ட் ரிசீவபிள் அண்ட் ரிசிப்ட் இருக்கும். பில்லிங்கிறது உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ்ன்றது வந்து ரிசிப்ட் கிரியேட் பண்ணுறது. கஸ்டமர் வந்து உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க, நீங்கள் சேல் பண்ண குட்ஸுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ரிசிப்ட் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ரெசிப்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. அதுதான் ரெவன்யூ பண்ணுறது. நம்மளுக்கு எவ்வளோ எந்தெந்த அமௌண்ட் எந்தெந்த அக்கௌண்ட் மூலியமா உள்ளே வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிற ஒரு டேஷ்போர்டு மாதிரி தான் இருக்கும் ரெவன்யூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னா இங்க வந்து அசெட் நம்ம ஆட் பண்றது, அட்ஜஸ்ட் பண்றது, அது போக ரிட்டையர் பண்றது, அது போக ஃபினான்ஷியல் வைஸா சேஞ்ச் பண்றது எல்லாமே இதில் பார்ப்போம். அசெட் என்கொயரியா பண்றது, நம்ம பண்ற அசெட்டோட ஆட் பண்ற அசெட், அட்ஜஸ்ட் பண்ற அசெட், நம்ம அசெட் வந்து மேனேஜ் பண்ற ஒரு ஆப் தான் அசெட் என்கொயரியா பண்றது. ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட். இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சிலியேஷன் தான் இருக்கும். இதில் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சில் பண்றது, லைன் ரெக்கன்சில் பண்றது, அது போக அக்கௌண்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, எக்ஸ்டர்னல் ட்ரான்சாக்ஷன் பண்றது, அதெல்லாமே நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்ப்போம். ஜென்ரல் லெட்ஜர்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ மேனேஜ் ஜேர்னல்ஸ், கிரியேட் ஜேர்னல்ஸ் இருக்கும். நான் கிரியேட் ஜேர்னல் கொடுத்தேன் அப்படின்னா ஜேர்னல் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள போயிடும். கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஜேர்னல். நான் இப்போ ஒரு ஜேர்னல் 2 ஜேர்னல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கிரியேட் ஜேர்னல் கொடுத்து நான் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்குவேன். சப்போஸ் நான் டோட்டலாக ஒரு 100, 200, ஒரு 1000 கணக்கில் நான் ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸல் ஷீட் டவுன்லோட் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட்டை நான் யூஸ் பண்ணி நான் ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட்டில் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஜேர்னல் வந்து எனக்கு வந்து என்ட்ரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் பேட்ச். ஸோ ஜேர்னலில் போய் நான் இங்கே கிரியேட் ஜேர்னல் கொடுத்தேன் அப்படின்னா இதான் நம்ம ஜேர்னல் பேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் ஜேர்னல் கிரியேட் பண்ணுறது. நம்ம ஜேர்னல் பேட்ச் கொடுப்போம், அது போக இங்கே எதுவுமே ஜேர்னல் கொடுப்போம். இங்கே வந்து நம்ம வந்து சொன்ன அக்கௌண்டிங் டேட்டா வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஜேர்னல் பேட்ச் கிரியேட் பண்ணுற பேட்ச்.
இது வந்து பீரியட் க்ளோஸ். இப்போ வந்து ஜெண்டர் லெட்ஜர்ல வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அக்கௌண்டிங் பீரியட் நமக்கு என்ன அப்படின்னா April 2024 லாஸ்ட் ஓப்பன் பீரியட். இப்போ வந்து அக்கௌண்டிங் ஏப்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிருந்தா க்ளோஸ்னு காட்டும், ஓப்பன் ஆகலன்னா ஓப்பன் பீரியட்னு காட்டும். ஸோ இந்த அக்கௌண்டிங் காலண்டர்ல வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிருக்கனால தான் உங்களுக்கு வந்து இங்கே க்ளோஸ் பீரியட்னு காட்டும். ஓப்பன் ஆனதெல்லாம் க்ளோஸ் பீரியட்னு காட்டும். ஓப்பன் ஆகாது அப்படின்னா ஓப்பன் பீரியட்னு காமிக்கும். ஸோ இப்போ வந்து மே இருக்கு அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணாத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓப்பன் பீரியட்னு காமிக்கும். ஸோ நான் ஓப்பன் பீரியட் காமிக்கிறத நான் ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மேக்குரிய அக்கௌண்டிங் பீரியட் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் நெக்ஸ்ட் நான் பண்ற எல்லா டிரான்சாக்ஷனும் எனக்கு வந்து இந்த மே அப்படின்ற அக்கௌண்டிங் பீரியட்ல தான் எனக்கு வந்து சேவ் ஆகும். அதுதான் இந்த அக்கௌண்டிங் காலண்டர் ஓப்பன் பீரியட் க்ளோஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இது அந்த மந்த் எண்ட்ல நம்ம தான் வந்து இப்போ ஏப்ரல் லாஸ்ட்னா ஏப்ரல் அதை க்ளோஸ் அது ஆட்டோமேட்டிக்கா ஓகே. நடந்துரும். அது நம்ம சிஸ்டம்ல வந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். மேனுவலா பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ம் ஓகே. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஏன்னா நம்ம வந்து சிஸ்டம்ல வந்து காலண்டர் டேட் மாறும்போது அது அங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகே. இப்போ நம்ம வந்து செட்டப் பண்றோம்ல, ஃபர்ஸ்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஜ் எப்படி இருக்கும்? இது வந்து இப்போ நம்ம எல்லா செட்டப்பும் பண்ணிருக்கோம் கரெக்ட்டா? இப்போ நீங்க காட்டுற இந்த பேஜஸ் எல்லாமே. ஆமா, செட்டப் எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ நாளைக்கு சொல்றேன் எல்லாமே ஃபுல் செட்டப்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம் நம்ம. அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஒரு யூசர் கிரியேட் பண்றதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் பண்ணாம இருக்கும் பார்த்தீங்களா? ரோல்ஸ் ஆட் பண்ணாம இருக்க பேஜ்ல இருந்து உங்களுக்கு ரோல் எப்படி ஆட் பண்றது, ஒவ்வொரு மாடியூலுக்கும் எந்தெந்த ரோல் ஆட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு மாடியூலுக்கும் எந்தெந்த செட்டப்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து சும்மா பேசிக் மட்டும் இது கான்செப்ட் இதுதான், நம்ம இதுதான் பார்க்க போறோம் அப்படின்றது ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். இதுதான் நம்ம அக்கௌண்டிங், ஜென்ரல் அக்கௌண்டிங் பொறுத்தவரை இதுதான் நம்ம வந்து ஜென்ரல் லெட்ஜர்ல இதான் பார்ப்போம். எந்த ஒரு அக்கௌண்டிங் பண்றேன் அப்படின்னா எந்த டேட்ல எந்த வச்சுக்கின்றோம். கேக்குதா? கேக்குது. நீங்க எல்லாமே செட்டப் பண்ணீங்களா? இப்போ ஜிஎல்ல ஒரு டேட்டா வெல்செட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா டேட்டா வெல்செட் கிரியேட் பண்ணும்போது நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணுவீங்க, லீகல் யூனிட் கிரியேட் பண்ணுவீங்க. அது போக நீங்க டேட்டா வெல்செட் கிரியேட் பண்ணும்போது சாட் ஆஃப் அக்கௌண்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பேசுறீங்க? இப்ப கேட்கலையா? கேட்காதா ப்ரோ? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, பிரேக் ஆனா சொல்லுங்க. ஓகே. செட்டப்ஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக் செட்டப்ஸ்னா நம்ம ஒரு யூஸர் ஆட் பண்ணுவோம். யூஸர் ஆட் பண்ணி அதில் ரோல் ஆட் பண்ணுவோம். ரோல் ஆட் பண்ணிட்டு அந்த ரோல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அக்சஸ் கொடுப்போம். ஸோ இந்த இதை அக்சஸ் பண்ணணும், இதான் ரோல், இந்த ரோல் எல்லாம் இந்த மாடல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அக்சஸ் கொடுப்போம். அக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவோம். டேட்டா வேல்யூ செட்டுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட், கம்பெனி, டிபார்ட்மெண்ட் அவர் ஓனாக கிரியேட் பண்ணி டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவோம். டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ண பிறகு அப்போ இது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இந்த வேல்யூ எல்லாமே டேட்டா செட் வேல்யூன்னு சொல்லுவோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து செக்மெண்ட் ஆட் பண்றது. இப்போ வந்து இதை ஆட் பண்ண கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து செக்மெண்ட் அண்ட் லேபிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து கம்பெனிக்கு வந்து 001 ஒரு கோட் கிரியேட் பண்ணி இந்த கம்பெனின்றதை எடுத்துட்டு போய் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இந்த அக்கௌண்ட் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றத நான் செக்மெண்ட் லேபிள் ஸ்டார்ட் பண்ணுவேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டையும் டேட்டா வேல்யூ செட் நான் கிரியேட் பண்ண டேட்டா வேல்யூ செட்டையும் நான் வந்து டைப் பண்ணி விடுவேன். டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேபிள் செக்மெண்ட் லேபிள் ஆட் பண்ணுவேன். லேபிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ஸ் ஸோ டிப்ளாய்மெண்ட் பண்ணுவேன். நான் பண்ணியிருக்க செட்டப்ஸில் நான் பண்ணிருக்க டேட்டா வேல்யூ செட் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிடுச்சா, கரெக்டாக வந்து எனக்கு வந்து என்னோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் டிஃபைனர் தான் சொல்லுவேன். அது டிஃபைனர் ஸோ டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது. அதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது எரர் இருக்கா, அது தப்பா இது பண்ணியிருக்கோமா அப்படின்ற எரர் காமிக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அக்கௌண்டிங் காலண்டர். ஸோ அக்கௌண்டிங் காலண்டர் கிரியேட் பண்ணுவேன். நான் இந்த ஒரு கம்பெனி புதுசாக அந்த கம்பெனிக்கு வந்து நான் டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து நான் புதுசாக வந்து ஒரு காலண்டர் கிரியேட் பண்ணுவேன். அந்த காலண்டர் வந்து இந்த ஃபினான்ஷியல் எந்த கண்ட்ரி டிஃபைன் பண்ணியிருக்கு, ஸோ எந்த கண்ட்ரி கீழே அந்த அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் இயர் வந்திருக்கு அப்படின்ற காலண்டர் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னா வந்து ஒரு சென்னையில் பிஸ்னஸ் பண்ணி அப்படின்னா அது எந்த பிஸ்னஸ் யூனிட் கீழே வருது. ஸோ அண்ணா நகர் இருக்கு அப்படின்னா அண்ணா நகர் பிஸ்னஸ் யூனிட்டு, ஸோ சென்னை இருக்கு அப்படின்னா சென்னை பிஸ்னஸ் யூனிட்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட்டு கீழே நான் வந்து இந்த டேட்டா வேல்யூ செட்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீகல் என்டிட்டி. ஸோ நீங்க எந்த லீகல் என்டிட்டி, இப்போ நீங்க இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்படின்னா அந்த இந்தியா லீகல் என்டிட்டிக்குள்ள ரூல்ஸ் கூறிய பிஸ்னஸ் தான் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு உங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஹலோ, கேக்குது. ஓகே ஓகே. லீகல் என்டிட்டி, அந்த லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி லெஜர். நம்ம ஜிஎல் கோவியே ஒரு பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ணுவோம். இந்த பிரைமரி லெஜர்ல தான் எல்லாமே ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ற எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். இப்போ எப்படின்னா டேட்டா வேல்யூ செட் இருக்குன்னா டேட்டா வேல்யூ செட்டையும் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ஒன்னாக்குவோம், கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிரைமரி லெஜர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த பிரைமரி லெஜர்ல நம்ம யூஸ் பண்ண போற பிசினஸ் யூனிட் அண்ட் லீகல் என்டிட்டியை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அந்த பிரைமரி லெஜர்ல வந்து நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வேல்யூ செட் ஆட் ஆயிரும். அது போக அதுல நீங்க பிரைமரி லெஜர்ல வந்து நீங்க எந்த காலண்டர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற காலண்டர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா செட்டப்பையும் நம்ம ஒரே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணும்போது நம்ம லெஜர் பிசினஸ் யூனிட் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா காமிக்கும். ஸோ இதுதான் நீங்க கொடுத்த செட்டப்ஸ், இதுதான் நீங்க கொடுத்த டேட்டா அப்படின்ற காமிக்கும். ஸோ எல்லாமே நம்ம செட்டப்ஸ்ல பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து செட்டப்ஸ் எல்லாம் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. செட்டப்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து செட்டப்ஸ்ல வந்து இங்கே மாடல்ஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபினான்ஸை சூஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த மாடல் தேவையோ ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஜெனரல் அக்கவுண்டிங் அந்த டேஷ்போர்ட்ல தான் நிக்குது. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு.
இப்போ விசிபிளா இருக்கு.